الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய ஸஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கூடும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்கள், எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நஸீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை ஒரு மேலான லட்சியத்தோடு நோக்கத்தோடு படைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை முடிந்ததற்கு பின்னால் கியாமத்துடைய ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளில் அதனுடைய முடிவு ஒன்றோ நரகம் அல்லது சுவர்க்கம். இந்த நரகத்தை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களையும் எங்களுடைய முழு பரம்பரையை பாதுகாத்தருள்வானாக. அந்த சுவர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கின்ற ஒரு வினாடி இருக்கிறது மனித வாழ்க்கையில். அது இந்த உலகத்தை விட்டு அவனுடைய ரூஹ், உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ரூஹ் பிரிகின்ற ஒரு வினாடி இருக்கிறது. அந்த வினாடிதான் அவனுடைய முடிவு சுவர்க்கமா அல்லது நரகமா என்பதை தீர்மானிக்கின்ற வினாடியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே யா அல்லாஹ் என்னுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயாக என்று துஆ கேட்டிருக்கிறார். அந்த இறுதி முடிவை தீர்மானிப்பது இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாம் செய்கின்ற செயல்பாடுகள். ஒன்றிருக்கிறது நன்மையான காரியங்கள், குர்ஆன் ஹதீஸ் அறிமுகம் செய்கின்ற ஃபர்தான சுன்னத்தான அமல்கள், இபாதத்துகள், நல்ல குணங்கள். இன்னும் ஒன்று இருக்கிறது அல்லாஹ்வால் விளக்கப்பட்ட இந்த உலகத்திலே ஷைத்தானால் அறிமுகப்படுத்தப்பட்ட பாவமான காரியங்கள், கர்மங்கள். யார் அதிகமான நன்மைகளை புரிகிறார்களோ அவர்களுடைய மரணம் நல்லதாகவே அமைகிறது. யாருடைய மரணம் நல்லதாக அமைகிறதோ அவருடைய மறுமை வாழ்க்கை சிறந்ததாக அவருக்கு வாய்க்கப் பெறுகிறது. யாருடைய இந்த உலக வாழ்க்கை மோசமாக அமைகிறதோ முடிவும் ரொம்ப பயங்கரமான மோசமான ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுவார். மரணமும் மோசமான நிலையிலேதான் அவருக்கு ஏற்படும். மோசமான நிலையில் மரணம் வந்தால் அவருடைய கபரு, அவருடைய கியாமம் ரொம்ப பயங்கரமான ஒரு மோசமான ஒரு எதிர்காலத்திற்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆக மொத்தத்திலே எங்களுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டம் ஆலமுல் அர்வாஹிலே நாம் ஆத்மாக்களாக இருந்தோம். அதற்கு பின்னால் தாயுடைய கருவுக்குள்ளே ஒரு சில மாதங்கள் நாம்
மூன்று வகையான இருளுக்குள்ளே நாம் உருண்டு புரண்டு கொண்டிருந்தோம். இப்பொழுது மூணாவது கட்டம், இந்த ஆலமுத் துனியா உலகத்திலே நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாலாவது கட்டம் ஆலமுல் பர்ஸக், கபருடைய அந்த உலகம் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஐந்தாவது கியாமத்துடைய நாள், முடிவு ஒன்றோ சுவர்க்கம் அல்லது நரகம், அதை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான ஒரு பருவத்திலே நாம் இருக்கிறோம். தாயுடைய வயிற்றுக்குள் இருந்த பொழுது அங்கு எந்த கேள்வி கணக்கும் எங்களுக்கு கிடையாது. கபருக்குள்ளே நாம் நுழைந்த பிறகும் அதற்குள்ளேயும் எந்த கேள்வி கணக்கும் எங்களுக்கு கிடையாது. நீ ஏன் கருப்பாய் பிறந்தாய் என்றோ, நீ ஏன் வெள்ளையாக பிறந்தாய் என்றோ, அல்லது நீ ஏன் குறையுள்ள ஒரு பிரசவமாக பிறந்தாய் என்ற கேள்வி தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது சிசுக்கு கிடையாது. அப்படியே நாங்கள் இறந்து மரணித்து எங்களை நல்லடக்கம் செய்கின்ற பொழுது எங்கள் திருமுகத்தை கிபிலாவை முன்னோக்கி அடக்காமல் மறு திசையிலே எங்களை ஊரார் அடக்கினாலும் கூட நீ ஏன் கிபிலாவை முன்னோக்கி அடக்கம் செய்யப்படவில்லை என்ற கேள்வி அடங்கப்பட்டவருக்கு கிடையாது. கேள்வி உள்ள ஒரு கட்டம் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதுவும் யாருக்கு எவ்வளவு என்ற எந்த நிர்ணயமும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஜலை மறைத்து வைத்திருக்கிறார். இது இன்னும் ரொம்ப பயங்கரமானது. எந்த நேரத்தில், எந்த வினாடியில், எந்த நாளில், எந்த தேதியில், எந்த இடத்தில், எப்படி யாருக்கு மரணம் வரும் என்று யாருமே தெரியாமல், அவர் எவ்வளவு பெரிய பேரரசனாக இருந்தாலும் சரி, அடுத்த வினாடி என்ன நடக்கப் போகுது என்பதை தெரியாத ஒரு பயங்கரமான ஒரு கட்டத்தில் தான் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த சுவர்க்கத்தை தீர்மானிக்கின்ற விதத்தில் இந்த உலக வாழ்க்கையை ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், கிதாபுகளிலே தஃசீருடைய உலமாக்கள் குர்ஆனுடைய வசனங்களுக்கு தெளிவுகள் எழுதுகின்ற பொழுது இன்ன அஜலல் இன்சானி மௌகூத், ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தவணை இருக்கிறதே அது நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் குறிக்க மௌகூத் என்றால் அது துல்லியமாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய மௌத்து எந்த நேரத்தில், எத்தனை நிமிடத்தில், எத்தனையாவது செகண்டில் இவருக்கு மௌத்து வரும் என்பது தீர்மானிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டு விட்டது. அது தாயுடைய கருவுக்குள் 4 மாதம் பூரணமாகும் பொழுதே அந்த தீர்மானம் அல்லாஹ்வால் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இந்த உலகத்தில் இவர் எவ்வளவு காலம் தங்குவார், தரிப்பார் என்பதும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை நாட்கள் இந்த உலகத்திலே வாழ்வார் என்பதும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது, எண்ணப்பட்டிருக்கிறது, நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, எத்தனை நாள் நாங்கள் ஒருவருக்கொருவர் சுய விசாரணை செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு எத்தனை வயசு என்று வருடத்தை மையமாக வைத்துதான் விசாரிப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறார், வருடம் அல்ல, நீங்க எத்தனை வயசு வாழுகிறீர்கள் அல்ல, எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் கழிப்பீர்கள் என்பதும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறுகிய கால வாழ்க்கை கண்ணியமானவர்களே. எனவே இந்த குறுகிய கால வாழ்க்கையில் மனிதன் செய்கின்ற அமலை மையமாக வைத்துதான் அவரவருக்குள்ள முடிவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். இன்ன சஆததக் அவ் ஷகாவதக் அலா நௌஇயத்தில் அமல் அல்லதி துகத்திமுஹு லினஃப்ஸிக் ஃபீ خلال هذه الأيام. இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த காலத்திலே, இந்த பருவத்திலே, இந்த குறிப்பிட்ட தவணையிலே நீங்கள் செய்கின்ற அமலை வைத்துதான் உங்களுடைய ஈடேற்றமும் அல்லது உங்களுடைய நாசமும் தீர்மானிக்கப்படும். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அதிகமான இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையில் முந்திக் கொள்ளுமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார். மௌத்தானதற்கு பின்னால் சில பேர் இருப்பார்கள், குலு வஷ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. உங்களுக்கு துனியாவுடைய வாழ்க்கையிலே தந்த நாட்களை வைத்து நீங்கள் முன்கூட்டி சேகரித்து அனுப்பிய நல்ல அமல்களுடைய பரக்கத்தினால் இன்று இந்த சுவர்க்கத்திலே தாராளமாக உண்டு, தாராளமாக புசித்து, தாராளமாக அருந்தி பருகி நீங்கள் இன்பங்களை அனுபவியுங்கள் என்று சில பேரை பார்த்து சொல்லப்படும். ஒன்றோ நீ அப்படி சொல்லப்படக்கூடியவர்கள் என்றும் ஒருவனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இன்னும் சில பேருடைய
கூக்குரல் எப்படி அமையும்? யா லைத்தனி கத்தம்து லிஹயாத்தி, நான் இந்த யதார்த்தமான வாழ்நாளுக்கல்லவா உலகத்துடைய வாழ்க்கையை பயன்படுத்தி அமல் இபாதத்துகளை முன்கூட்டி சேகரித்து அனுப்பி வைத்திருக்க வேண்டும். யா லைத்தனி குன்து துராபா, நான் அப்படி செய்யல, அதனால நானும் மண்ணோடு மண்ணாக இருக்க கூடாதா? என்னை திரும்பவும் இந்த உலகத்திலே உயிர் கொடுத்து எழுப்பியது யார்? யா வைலனா மம் பாஸனா மின் மர்மதினா ஹாதா, எங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், எங்களுக்கு கேடு உண்டாகட்டும். தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டவர்களாக, கையை கடித்து கடித்து துப்பியவர்களாக எங்களை திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பியது யார்? யா லைத்தனி லம் தலித்னி உம்மி, ஏன் எனக்கு வந்த கைசேதமே, என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்திருக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்காதா? யா வைலதா லைத்தனி லம் அத்தஹிது ஃபுல். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை வீணாக கழித்து கைசேதப்படக்கூடியவர்கள் அங்கு எழுப்புகின்ற கூக்குரலையும் சொல்லுகிறார். ஒன்றோ உங்களை வரவேற்கின்ற ஆரம்பத்திலே சொன்ன வார்த்தைகளின் மூலம் நீங்கள் வரவேற்கப்படுவதை விரும்புகிறீர்களா? அல்லது நான் மண்ணோடு மண்ணாக இருக்க வேண்டுமே, இந்த உலகத்திலே நான் பிறந்திருக்க வேண்டியது ஒரு நாயாக பிறந்திருக்க கூடாதா? ஒரு பன்றியாக பிறந்திருக்க கூடாதா? ஏனென்றால் அந்த மிருகங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவார், கூனு துராபா, நீங்கள் மண்ணோடு மண்ணாகி விடுங்கள். அப்படி ஒரு மிருகமாக பிறந்திருந்தால் என் வாழ்க்கை முடிந்திருக்குமே, இந்த நிரந்தரமான நரகத்திலே வென்று வேதனை செய்யப்பட வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டிருக்காதே என்று சஞ்சலப்படக்கூடியவர்களில் ஒருவனாக நீ இருக்க விரும்புகிறாயா? இந்த உலகத்தில் நீ அதை தீர்மானித்துக் கொள். கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதத்தான் பல அல் குர்ஆன் வசனத்திலே சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ரஹ்மா இந்த ஆரம்பிக்கின்ற இந்த ஆயத்திலே, மனிதர்களே, நீங்கள் செய்த எல்லா பாவத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கும் விஷயத்தில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். சாபிகு என்றால் அந்த ரேஸ் ஓடுகிற அந்த அடுத்தவரை முந்தி நான் போக வேண்டும் என்ற அந்த போட்டி இருக்கிறதே, அந்த போட்டி மனப்பான்மையோடு நீங்கள் இஸ்திக்ஃபாரின் பக்கம் விரையுங்கள். ஃபஸ்தபிகுல் கைராத், நலவான விடயங்களை செய்கின்ற பொழுது நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். நலவான விடயங்கள் என்று வருகின்ற பொழுது, செய்த பாவங்களுக்கு தௌபா என்று வருகின்ற பொழுது, அல்லாஹ் என்னையும் மன்னிக்க வேண்டும், எம் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். நாங்கள் நினைப்பது என்ன தெரியுமா? இவ்வளவு காலம் செய்து விட்டேன். சில பேருக்கு ஷைத்தான் அப்படி போடுவார், இவ்வளவு காலம் பாவத்திலே கழிந்தது, இந்த இறுதி காலத்திலே நன்மையை செய்து நான் என்னத்தை காண போகிறேன். அல்லது சில பேர் சொல்லுவார்கள், சரி செய்ததும் செய்ததாச்சு, திடீரென்று நான் பள்ளிவாசலுக்குள்ள போனால் என்னமோ என்ன ஒரு புதிய முஸ்லிம் மாதிரி ஏற இறங்க பார்ப்பாங்க, எனக்கு அது கொஞ்சம் அசௌகரியமாக ஏற்பட்டுவிடும். அதனால வருகின்ற ரமதானில் இருந்து உறுதியான ஒரு அமைப்பிலே தௌபாவை செய்து என் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தை நாம் ஆரம்பிப்போம், அதுவரைக்கும் செய்வதை செய்து விடுவோம். இன்னும் சில பேர் நினைப்பார்கள், ஒரு உம்ரா செய்ய நியத்து வைத்திருக்கிறேன், ஒரு ஹஜ்ஜி செய்ய நியத்து வைத்திருக்கிறேன், செய்ததை எல்லாம் இன்னும் கொஞ்ச காலத்திற்கு செய்துவிட்டு அந்த உம்ராவோடு ஹஜ்ஜோடு அணிகின்ற இஹ்ராம் பிடவையோடு நான் என்னுடைய அசிங்கத்தை, அட்டகாசங்களை, அட்டூழியங்களை விட்டுவிட்டு முறையாக தௌபா செய்து அப்பொழுதில் இருந்து திருந்துவோம். சில பேர் ஒரு வயதை டாக்கெட் வைப்பாங்க, 40க்கு பின்னால மாறுவோம், 50இல் இருந்து துவங்குவோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தான் இப்படியான எண்ணங்களை போட்டு விடுவான். அடியார்களே, நீங்கள் அப்படி தௌபாவை பின்னால போட்டுறாம இந்த நிமிடத்திலே இருந்து நீங்கள் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்யுங்கள். ஃபஸ்தபிகுல் கைராத், அதே நிமிடத்திலே இருந்து நீங்கள் செய்த தீமைகளுக்கு பகரமான நன்மைகளை செய்து நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை சொல்லப்போனால் அவசரப்படுத்துகிறார். அதற்கு காரணம் இல்லாமலும் இல்லை. என்ன எங்கட அஜல் நாங்க எப்ப மரணிப்போம் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும். சில மனிதர்கள் போடுகின்ற திட்டத்தை பார்த்து கலா கதிர் சிரிக்கலாம் என்ற ஒரு உருது கவிதை சொல்லுகின்ற ஒரு பொருள். மனிதனுடைய மேலெண்ணங்கள், மனிதனுடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவனுடைய கலா கதிர் சிரிக்கலாம். காரணம் என்ன? இவர் 50 வருஷத்துக்கு பிளான் பண்ணுவாரு, இன்னும் 5 நிமிஷத்துல மரணிக்க போற சங்கதி தெரியாம.
கம் மின் ஸஹீஹின் யஊது மரீதா வஹுவ லில் மௌத்தி அத்னா மிம்மை யஊதுஹு. எத்தனையோ நோயாளிகள், சுகதேகிகள் நோயாளிகளை சந்திக்கிறார். எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் நோயாளிகளை சந்திப்பாங்க. சந்திக்கின்ற பொழுது நீங்க நல்லா யோசித்து பாருங்க, அவர்கள் என்ன சொல்லிட்டு போவாங்க தெரியுமா? ஹயாத்து மௌத்து சொல்லேலதே, மனிதன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு வாட்டி போய் பார்த்து விட்டு வந்து விட வேண்டும் என்று இவர் அவருடைய அஜலை நெருங்கிவிட்டது என்று நினைத்து இவர் போய் அவரை பார்த்து விட்டு வருகின்ற வழியிலே ஒரு விபத்திலே மரணிக்கிறார். மௌத்தோடு போராடி கொண்டிருந்த மனிதருக்கு சுகம் ஏற்பட்டு அவர் டிக்கெட் வெட்டி வீட்டுக்கு வருகிறார். இவருடைய ஜனாசா வீட்டுக்கு வருகிறது. ஆரோக்கியமானவர், அவர் நோயாளி, பெரிய பெரிய நோயில பீடிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கோ நாளைக்கோ போய் சேர்ந்துருவாரு. அவர் போய் சேர முன்னால நான் அவரை போய் சேர்ந்து பார்த்து கண்டு பேசி வர வேண்டும் என்று இவருடைய அஜலை இவர் எங்கோ வைத்திருந்தார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் இந்த கவியை சொல்லுகிறார். ஆனால் அந்த நோயாளிக்கு முன்னால் இவருடைய அஜல் நெருக்கமாக இருக்கிறது, இவருக்கு தெரியாது. கம்மின் ஆரூசின் கது ஸய்யனுஹா லிஸௌஜிஹா வகத் நுஸிஜத் அக்ஃபானுஹு ஃபீ லைலத்தில் கத்ரி. சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ நாட்கள் மணமேடைகளில் சில மணப்பெண்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது. இந்த டேட்ல கலண்டரை பார்ப்பாங்க, வசதியான ஒரு நேரத்தை பார்ப்பாங்க, எங்களுக்கு தேவையான ஹோட்டல் அது வேக்கண்டாக இருக்கின்ற டே பார்ப்பாங்க, அதுல நாங்க ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இவர் சொல்றாரு, மணமேடையை அலங்கரிப்பதற்காக வேண்டி எத்தனையோ மணப்பெண்கள் அலங்கரிக்கப்படுகிறார்கள். ஆனால் முடிந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அதே நாளில் அவளுடைய அந்த உடம்பை மணமேடையிலே அலங்கரிக்கின்ற அந்த மணப்பெண்ணுடைய ஆடை அல்ல அவள் மேனியை அலங்கரிக்க போவதே, கஃன் துண்டு சுத்தப்படுவதற்கும் அதே டேட் முடிந்த லைலத்துல் கத்ரிலே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற சங்கதி தெரியாமல் எத்தனையோ பேர் திருமண ஏற்பாடுகளை செய்வதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது என்று ஒரு புலவர் சொல்லுகிறார். இது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனாலதான் நாளைக்கு வருகின்ற ரமதான் வரைக்கும் நீ வாழ்வாய் என்று உனக்கு உத்தரவாதம் தந்தது யார்? அடுத்த ஹஜ்ஜி, அடுத்த உம்ரா என்று சொல்லுகிறாயே, அதுவரைக்கும் உனக்கு உத்தரவாதம் தந்தது யார்? நீ போடுகின்ற ஸ்லீப்பருக்கும் உன்னுடைய காலுக்கும் எவ்வளவு இறுக்கமும் நெருக்கமும் இருக்கிறதோ அதைவிட மரணம் உனக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. ஒரு சலாம் கொடுத்தால் அடுத்த சலாத்தை கொடுக்கும் வரைக்கும் உயிரோடு நான் இருப்பேன் என்று உறுதி கொள்வது ஒரு மூமினுடைய பண்பல்ல. ஒரு தொழுகை என்றால் என்ற வாழ்க்கையில நான் இறுதி தொழுகை இதுதான் என்று நினைப்பதுதான் ஒரு மூமியினுடைய பண்பு. கண்ணியமானவர்களே, எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு வேகமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க முடியுமோ அவ்வளவு வேகமாக நெருங்குங்கள். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வ தருல் பை. வெள்ளிக்கிழமை துஹருடைய அதான் கேட்டுவிட்டால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக அல்லாஹ்வை தொழுவதற்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள். ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மிர் ரிஸ்கிஹா. இந்த ரிஸ்கை தேடுவதற்காக போகின்ற அந்த வேகத்தை பற்றி குர்ஆன் பேசுகின்ற பொழுது நீங்கள் கால்நடை அந்த நடந்து போகின்ற வேகத்தில் நீங்க போனாலும் போதுமானது. நீங்க எவ்வளவுதான் ஓடினாலும் உங்களுக்கென்று எழுதப்பட்டதை விட மிஞ்சி உங்களால தேட முடியாது. நீங்கள் அவசரப்படாமல் போனாலும் உங்களுக்கென்று எழுதப்பட்டது அது கிடைத்தே தீரும். ரிஸ்கை தேடி போகும் வேகத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நடந்து போகின்ற வேகத்திலே போங்க. தொழுகை என்று வருகின்ற பொழுது ஃபஸ்அவு, எவ்வளவு வேகமாக அவசரமாக செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக வேலைகளை விட்டுவிட்டு நீங்கள் அவசரமாக விரைந்து செல்லுங்கள். ஆரம்பத்திலே நான் ஓதினேன், சாபிகு இலா மக்ஃபிரா. இஸ்திக்ஃபார் என்று வருகின்ற பொழுது போட்டி போட்டுக் கொண்டு ஓடுங்கள். ஃபஸ்தபிகுல் கைராத், நலவான அமல்கள் என்று வருகின்ற பொழுது ஒருத்தரை ஒருத்தர் முந்திக் கொண்டு சென்று விடுங்கள். அல்லாஹ்வை நெருங்கும் விடயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளும் விடயம் என்று வருகின்ற பொழுது ஃபிர் என்று வந்தால் ஃபர்ர யஃபிர் என்றால் ஒரு சிங்கம் துரத்துகின்ற பொழுது ஓடுகின்ற ஓட்டம் இருக்கிறது, அந்த ஓட்டத்திற்கு தான் சொல்லுவார். அல்லாஹ்வை அடைந்து கொள்ளுகின்ற விடயத்திலே ஒரு சிங்கத்தை கண்டு ஓடினால் எவ்வளவு வேகமாக ஓடுவீர்களோ அவ்வளவு வேகமாக அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது என்றால், கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது ஒரு நீண்ட ஹதீஸ் சொன்னார்கள். பாதிரு பில் அமாலி சபஆ, 7 அபாயகரமான நிகழ்வுகளை ஒவ்வொரு மனிதனும் தாண்ட வேண்டும்.
இதை குறித்துக் கொள்ளுங்கள், மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 7 பயங்கரமான ஆபத்துகளை நான் சொல்ல போகிறேன். அது மனித வாழ்க்கையில் அவ்வப்பொழுது குறுக்கிடும். அதில் ஒன்றில் தப்பினாலும் அடுத்ததில் மாட்டுவார். அதிலிருந்து எதிலிருந்தும் மனிதனால் தப்ப முடியாது. அந்த 7 குறுக்கீடுகளும் ஆபத்துகளும் பயங்கரங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை விட்டும் உங்களை நிறைவேற்ற முடியாமல் தடை செய்கின்ற அந்த நிலை வருவதற்கு முன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக நல்ல அமல்களில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கழிகின்ற இரவுகளையும் பகல்களையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமைப்பிலே நீங்கள் கழிப்பதில் முனைப்பு காட்டுங்கள், முந்திச் செல்லுங்கள், அவசரம் காட்டுங்கள். பாதிரு என்றால் வேகமாக செயல்படுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த 7 அம்சங்களையும் சொல்லுகின்ற பொழுதே ஹல் தந்துரூன இல்லா ஃபக்ரன் முன்சியா, நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த 7 விடயத்தில் ஒன்று, நீங்கள் நினையாத புறத்தில் திடீரென்று ஒரு வறுமை உங்களை பிடித்துக் கொள்ளும். அந்த ஃபக்ருக்கு வரைவிலக்கணம் சொல்ல வந்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்சியா என்ற ஒரு பதத்தை பாவித்திருக்கிறார்கள். என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறக்கடிக்க செய்யும் வறுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், யா அல்லாஹ் குஃப்ர் என்ற இறை நிராகரிப்பையும் அதோடு இன்னும் ஒன்றையும் சேர்த்து பாதுகாப்பு தேட தீர்மானித்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே ஃபக்ர் என்ற ஏழ்மை வறுமையை குறிப்பிட்டிருக்கிறார். குஃப்ரை விட்டும் என்னை பாதுகாத்து விடு, வறுமையை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. இந்த ஹதீஸுக்கு துஆவுக்கு விளக்கம் எழுதுகின்ற முஹத்திஸ்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குஃப்ரோடு ஏன் ஃபக்ர் என்ற இந்த பரம ஏழ்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே சொல்லி கேட்டிருக்கிறார்கள் என்றால், சில சமயம் இந்த வறுமை ஒரு மனிதனை குஃப்ரிலே ஆழ்த்திவிடும். சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துவிட்டால், கண்ணியமான கனவான்களே சகோதரர்களே, சில பேரை பார்த்திருக்கிறோம், தக்பீர் கட்ட வருவார்கள், பள்ளிவாசலுக்கு வருவார்கள், கவலை தோய்ந்த முகத்துடனே காணப்படுவார்கள். என்ன பிரச்சனை என்று கேட்டால் சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் கண்கள் கண்ணீர் சிந்த அவர் சொல்லுவாரு, இந்த மகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும், அதற்கு 13,000 ரூபாய் தேவை, நாளைக்கே அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டும். 13,000 ரூபாய் விட்டுவிட்டு 1,300 ரூபாய் கூடி என் கைவசம் இல்லாமல், உறவினர்கள் யாரை போய் கேட்டாலும் யாரும் உதவி செய்யாமல் வெறும் கையோடு நான் திரிந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சில பேர் சொல்லுவார்கள், நாளைக்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் என்று அவசரமாக ஒரு தொடர்பு வந்தது, நாளைக்கு எனக்கும் என் வீட்டு பிள்ளைகளுக்கும் சமைப்பதற்கே வழி இல்லாமல் இருக்கின்ற பொழுது முக்கியமான விருந்தாளிகளை நான் எங்கனம் கவனிப்பேன்? அல்லது குழந்தைகள் அடம் பிடிக்கின்றன, 2 மாசம் 3 மாசம் ஸ்கூல் மதரசா ஃபீஸ் கட்டி, வாப்பா நாளைக்கு மட்டும் அந்த பணத்தை கொண்டு வரலன்னா எங்களை கிளாஸை விட்டு வெளியே போட்டு விடுவார்கள், அந்த நேரத்தில் மானம் மரியாதை எல்லாம் பறந்துவிடும், நீங்கள் எப்படியாவது இன்றைக்கு இரவைக்கு வருகின்ற பொழுது நாளைக்குள்ள இந்த ஸ்கூல் ஃபீஸை கொண்டு வந்து தர வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் 5% கையிலேயோ காசிலேயோ இல்லாமல் தடுமாறுகின்றவர்கள் வந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினால் நீங்கள் நினைக்கிறீர்களா இவர் அல்லாஹுடைய சிந்தனையோடு தான் தொழுவார் என்று? சில நேரம் அந்த 4 ரக்காத்து 3 ரக்காத்துகளாக மாறும், அல்லது 5 6 ரக்காத்துகளாக மாறும். நான் எங்க இருக்கிறேன், என்ன செய்கிறேன் ஒன்றுமே புரியாது. அல்லாஹுடைய கடமைகளை கூட மறக்கடிக்க செய்கின்ற வறுமை வந்து விட்டால் ஒரு நிலைப்பாட்டிலே உங்களால் இபாதத்து செய்ய முடியாமல் போய்விடும். இருக்கின்ற சந்தர்ப்பம் எப்படி இருக்கிறதோ அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் முழுமையாக அல்லாஹுடைய வழிபாட்டிலே கழித்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்தை தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது எங்கட வாழ்க்கையில் குறுக்கிடுகின்ற 7 ஆபத்துகளில் முதலாவது ஆபத்து. வறுமை ரொம்ப பயங்கரமானது. இரண்டாவது அடுத்தது சொன்னார்கள், அல்லது திடீரென்று செல்வம் உங்களோட கையில வந்துடும், அந்த செல்வம் உங்களை பாவத்தின் பக்கம் தூண்டும். முத்துகியா என்றால் அலிச்சாட்டியம் செய்ய தூண்டுமான அந்த செல்வம் வந்தா உங்களுக்கு 5 நேர இமாம் ஜமாத்துக்கு நேரம் இல்லாமல் போய்விடும். ஒரு ஜும்மாவுக்கு கூட வர முடியாமல், அந்த ஜும்மாவுல வந்தாலும் வெளி வாசல்ல தலைவாசல்ல நீங்க நின்று கொண்டிருப்பீர்கள். ஏ அப்பா உள்ளுக்கு வாங்கலை என்று கூப்பிட்டா 2 கோடி பிசினஸ், இப்ப முக்கியமான ஒரு கோல் வரும், எத்தனையோ கண்டெய்னர் வந்து காத்து கொண்டிருக்கிறது, திடீரென்று அழைப்பு வரும், இதுக்கு நான் பதில் கொடுக்கல
கொடுக்கலண்டா பல கோடி நஷ்டமாகிரும். அதனால ஒரு ஜும்மா முன்ன பின்னே ஆகினத்துல பிரச்சனை இல்ல, கோல் வந்தால் ஆன்சர் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி தலைவாசலில் நிற்கிறார்கள். ஹதீஸ் சொல்லுகிறது, ஜும்மாவுடைய நாள் இமாம் மிம்பருக்கு ஏறி பயான் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஒருவர் அடுத்தவரோடு கதைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட வாய் மூடி என்று சொன்னாலும் உன்னுடைய ஹுத்பாவும் வீணாகிவிடும் என்றால் இவருடைய நிலை எப்படி, எந்த அமைப்பிலே இருக்கும்? சில நேரம் செல்வம் மனிதனை பாவத்தின் பக்கம் வழிகாட்டி, மது மாது விலை மாதர்களை நாடி செல்கின்ற, நாடு கடந்து கடல் கடந்து போய் அந்த ஆசைகளை நிறைவேற்றுகின்ற எத்தனை செல்வந்தர்களை உலகத்திலே நீங்கள் கண்டிருப்பீர்கள். எல்லோரையும் பாவிகள் என்று சொல்லவில்லை. சில சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலை செல்வம் வந்துவிட்டால் பாவத்தின் பக்கம் தூண்டி உங்களுக்கு அமலுக்கு இபாதத்திற்கான நேரம் எடுக்க முடியாமல் போய்விடும். அதற்கு முன்னால் நீங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அமளிபாதத்தில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். இது இரண்டாவது ஆபத்து. முதலாவது வறுமை, அதிலிருந்து தப்பினால் செல்வம் வரும். ரெண்டில் ஒன்று வரும். இந்த ரெண்டு வரல நடுநிலைமையில இருக்கிறீங்களா, பிரச்சனை இல்ல. அவு மரதன் முஃப்சிதா, மிக கெட்ட நோய்கள் இருக்கின்றன. இன்னைக்கு நோய்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த சமூகத்திலே விபச்சாரம் தலைவிரித்து தாண்டவமாடுமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? அந்த கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பயங்கரமான நோய்களை கொண்டு சோதிப்பான். லம் தகுன் ஃபீ அஸ்லாஃபிஹிம், அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு ஏற்படாத பயங்கரமான, பெயர் தெரியாத, நூதனமான, விசேஷமான நோய்களை கொண்டு அந்த சமூகம் வாட்டி வதைக்கப்படும். என்ற நோய்களுடைய பேர், அந்த நோய் வந்ததற்கு பின்னால் தான் அந்த நோய்க்கு ஒரு பேரே வைக்கிறார். எப்படி குழந்தை பிறந்ததற்கு பின்னால அந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கப்படுகிறதோ, நோய் என்று வந்து அது பிறந்து வந்ததற்கு பின்னால மனிதனாகவே அதற்கு பெயர் சூட்டிக் கொள்கின்ற அளவுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்தவர்களுக்கு ஒரு வயிற்று வலி என்றால் தெரியும், ஒரு பல்வலி என்றால் தெரியும், காய்ச்சல் என்றால் தெரியும். ஆனால் அந்த தலைவலி வருகிறது, அது தலையே போகக்கூடிய வழியாக மாறுகிறது. சாதாரண வயிற்று வலிதான் வருகிறது. 3 நாள் மாத்திரை கொடுக்கிறார், 4வது நாள் குணமாகவில்லை என்றால் ஒரு இரத்த பரிசோதனையோடு வாருங்கள். டாக்டர் தலையிலே கையை வைக்கிறார், அவசரமாக மகரகமைக்கு கொண்டு போங்க என்ற செய்தி வந்ததும் இடி விழுந்தால் போல் நொந்து நூலாகி போய்விடுகிறார்கள். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வைத்தியசாலைகள், பெரும் பெரும் வைத்தியசாலைகளோடு இருக்கின்ற பள்ளிவாசல்களுக்கு வருகின்ற அந்த தொழுகையாளிகளை கூர்ந்து கவனிப்பது என் வழக்கம். அவர்களுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுதே முதலாவது அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை கேட்டுக்கொள்வேன். யா அல்லாஹ், இதிலே எத்தனையோ நோயாளிகள் வந்திருப்பார்கள், எத்தனையோ நோயாளிகளை அனுமதித்து விட்டு வந்திருப்பார்கள். அத்துணை பேருடைய நோய்களையும் நீ குணப்படுத்தி வைப்பாயாக. வாழ்க்கையில் எங்களை கடந்து எத்தனை ஆம்புலன்ஸ்கள் போகுது, அதிகமானவர்கள் அந்த வேகத்தில் எந்த வாகனத்தையும் ஓட்டி போய் சேர்ந்து விட்டால் தப்பினோம் பிழைத்தோம் என்ற நிய்யத்திலே அதை பார்க்கிறார்களே தவிர, உயிருக்கு போராடிய எத்தனை உயிர்கள் அதிலே ஊசலாடிக் கொண்டிருக்கும், எத்தனை குழந்தைகள் கெஞ்சிக் கொண்டும், எத்தனை மனைமார்கள் பதறிக்கொண்டும் இருப்பார்கள், எவ்வளவு பயங்கரமான நோய்களால் பீடிக்கப்பட்டிருப்பார்கள். எதுவுமே தெரியாது நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஒரு நாள் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு தலைவலிதானே வந்தது. அதுவே அவர்களுடைய மரணத்திற்கும் வழிவகுக்கிறது என்றால் எங்களுடைய மரணத்திற்கு எந்த நோய் ஆரம்பிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள், அவு மரதன் முஃப்சிதா, மிக கெட்ட நோய்கள் வந்துவிடும். வந்துவிட்டால் மஸ்ஜிதுக்கு உங்களால் நடந்து வர முடியாது, குனிந்து தொழ முடியாது, பணிந்து தொழ முடியாது, கால் மடக்கி உட்கார முடியாது. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, நோன்பு பிடிக்க முடியாது. ஒரு தாயார் வந்து ஃபத்வா கேட்கிறாங்க, ஹஜ்ரத் எங்கட மகன் அவருக்கு நோன்பு பிடிக்க முடியாது, என்ன பண்ணலாம்? அந்த கேட்டு வந்த அந்த தாயாரை பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு 55 60ஐயும் தாண்டி இருக்க மாட்டாங்க. அப்படி என்றால் மேக்சிமம் அவருடைய மகனுக்கு ஒரு 30 35 வயது தான் இருக்கும். தாயே, என்ன வருத்தம்? காய்ச்சல் என்றால் அதை விட்டு விட்டு அவர்களுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுங்கள். நோன்பு முடிந்ததற்கு பின்னால் குணமடைந்த பிறகு ஒரு நாள் அதை கலா செய்தால் போதுமானது. அந்த தாய் அழுகிறாள், இல்ல ஹஜ்ரத், எங்கட மகனுக்கு லைஃப் டைம் ஒரு நோன்பு பிடிக்க கூடாது என்று டாக்டர்மார் சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பகலிலே ஒரு மாத்திரை எடுக்க வேண்டும். அவருடைய கிட்னியிலே பிரச்சனை இருக்கிறது. ஒரு நாள் விட்டாலும் கூட
அந்த நாள் நோய் கூடிவிடும், விடக்கூடாது, என்ன பண்றது? கண்ணியமான கணவான்களே, மகனுக்கு எத்தனை வயசம்மா? அங்க 28 வயசு. 28 வயசு. இந்த உலகத்துல அவர் 60 வருஷம் அல்லது 70 வருஷமோ 50 வருஷமோ வாழ்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 22 அல்லது 32 வருடங்கள் இந்த உலகத்திலே ரமதானின் தலைப்பிறை பார்த்தாலும் ஆசைக்கு ஒரு நோன்பு பிடிக்க முடியாத உலகத்திலே எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? இதுவெல்லாம் நியாமத்து கண்ணியமானவர்கள். நோய் வந்துட்டா அது ஒரு ரஹ்மத். முஸ்லிமை பொறுத்தவரை அது ஒரு மோசமான செயல் அல்ல. ஆனால் அந்த நோய் வருவதற்கு முன்னால் எங்களோட வாழ்க்கை எப்படி கழிந்தது என்பதைத்தான் அல்லாஹ் பார்த்தார். ஹதீஸுல் குத்ஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திடீரென்று ஒரு மனிதனுக்கு பள்ளிவாசலுக்கு நடந்து வர முடியாத ஒரு நோயாளியாக மாறுகிறார். ஒரு வாலிபர் வருகிறார், நான் கடமை செய்கின்ற பள்ளிவாசல் ஒரு ஜனாசா மையவாடி உள்ள பள்ளிவாசல் கண்டி பகுதியில். கண்ணீரோடு வந்து, ஹஜ்ரத் நிர்வாகத்தில் யாராவது இருக்கிறாங்களா? சொல்லுங்க ராஜா, என்ன விஷயம்? திரிவில்லுக்குள்ள இருந்து அப்படியே ஒரு பார்சலை வெளியெடுக்கிறாரு, பொலித்தினால பெக் பண்ணப்பட்டிருக்குதே, அப்படியே குழந்தை தூக்குற மாதிரி தூக்கிக்கிறார். நான் பார்த்தேன், புள்ளை ஒன்று ஏதாவது மௌத்தா போயிருச்சா, என்ன பிரச்சனை? கவலையோடு இருக்கிறாரு. கண்ணீரோடு சொல்றாங்க, இல்ல ஹஜ்ரத், உம்மட காலை முட்டங்காலு கிட்டால இன்னைக்கு தான் கட் பண்ணினேன். ஒரு முஸ்லீம் டாக்டர் தான் இருந்தாரு, சொன்னாரு, கட்டாயம் இதை கொண்டு போய் ஒரு மையவாடியில அடக்கம் செஞ்சிருங்க, மனித உறுப்புகள் புதைக்கப்பட வேண்டும், இதை கொண்டு போய் ஊருக்கு கொண்டு போக இயலாது. உமக்கு எத்தனை வயசு? 56 வயசு. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ஒரு நாளாவது நினைச்சிருப்பாங்களா, இந்த கடைசி காலத்தை இந்த உடம்பை தாங்குற இந்த கால் இல்லாமல் இந்த உலகத்தில் அடுத்தவருடைய தயவோடு நான் வாழ்வேன் என்று? கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு நிலை வந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்ல, எங்கள் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். கடைசி காலம் இன்னும் ஒருத்தருக்கு பாரமாக என்ற காலம் அமையக்கூடாது. இந்த நேரம் இவர் முதல் தொழுகையை வீட்டிலே தொழுகின்ற பொழுது மலக்குமார்கள் எழுதுகோலை எடுத்து அதற்குள்ள அமலை பதிகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இவருக்கு எத்துணை நன்மையை எழுதுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜமாத்தை பின்பற்றி தொழுத ஒரு மகன், ஆண் மகன் இருக்கிறான் என்றால் அவருடைய அந்த கால் துண்டிக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த அமலை எழுதுகின்ற பொழுது இப்ப தனியாகத்தான் அந்த தொழுகையை நிறைவேற்ற போகிறார். மலக்குமார் கேட்பாங்களாம், யா அல்லாஹ், இவருக்கு எத்துணை நன்மை எழுத? அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன். கேட்பான், ஏன், என்ன காரணம்? இல்லையா, இப்ப அவருடைய கால் துண்டிக்கப்பட்டு அவரால் நடக்க முடியாது. அப்படியா? தனியே தொழப் போகிறாரு. கால் துண்டிக்கப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்திலே தெம்பாக ஆரோக்கியத்தோடு சுகதேகியாக நடந்து திரிகின்ற நேரத்திலே அவருடைய ஃபர்தான தொழுகைகளை அவர் எப்படி தொழுதிருக்கிறார்கள் என்று கேட்பார். பட்டோலையின் மறுபக்கங்கள் புரட்டப்படும். அதிகமான தொழுகைகளை ஜமாத்தோடே தொழுதிருக்கிறார் யார்? மழை பொழிந்தாலும் காற்றடித்தாலும் பள்ளிவாசலு கண்டு யார் வராவிட்டாலும் கூட அவர் வராமல் இருந்ததில்லை. ஒரு தொழுகையை கூட இவர் பிரயாணத்தை தவிர, தகுந்த காரணத்தை தவிர இவர் தனியே தொழுவதில்லை. அதிகமான தொழுகைகளை பெரும்பாலும் ஜமாத்தோடு நிறைவேற்றினார். ஏன் இப்ப அவருக்கு நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது? இப்ப அவருடைய கால் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ரஹ்மானே, அப்ப இருக்கின்ற பொழுது ஜமாத்தோடு தொழுதவரா? ஆமாம் யா அல்லாஹ். அப்படி என்றால் அவருக்கு 27 நன்மை மடங்கை நீங்கள் எழுதுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அப்படி ஒரு நிலை வந்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கல்ல, அல்லாஹ் பாதுகாக்க. வந்து விட்டாலும் அது மோசமான நிலையும் அல்ல. ஆனாலும் கூட எங்களை ஒரு சாட்டிஸ் இருக்க கூடாதா? ஏழுமான காலத்துல நான் செய்திருக்கிறேன், யாழ்ல ஏறாத காலம் இப்படி ஆகிவிட்டது என்ற ஒரு நிம்மதி பெருமூச்சு அந்த நேரத்தில் வரும். கண்ணியமானவர்களே, அப்படி இல்லை என்றால் இந்த கால் இருந்துதான் என்ன பயன்? இல்லாமல் போனால் என்ன பயன்? இருந்தாவது அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு ஒரு நேரம் நடந்து போயிருக்குமா என்று சிந்தனை எங்களை நாங்களே அசிங்கப்பட்டுக் கொள்ள கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் அல்லவா? அது வரக்கூடாது. ஒரு மூமினுக்கு அது வரக்கூடாது. இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது நீங்கள் யாரும் இல்லா கத் யுஹ்சினு தன்ன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நல்லெண்ணம் வைக்காத நிலையில நீங்க மௌத்தாகிற கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு நாங்களே அசிங்கப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருவதற்கு முன்னால் இருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதுதான் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் தப்பினாலும் நோயே வரல, எனக்கு சுகர் இல்ல, எனக்கு பிரஷர் இல்ல, எனக்கு கொலஸ்ட்ரால் இல்ல, ஒரு நாளைக்கு 5-6 கிலோமீட்டர் நான் நடக்கிறேன், இன்னும் என் கட்ஸை நான் தெம்பாக வைத்திருக்கிறேன், எனக்கு 60 ஆகிவிட்டது 70 ஆகிவிட்டது என்றெல்லாம் பேசுகிறீர்களா? அவு ஹரமன் முஃப்னிதா,
இயலாமையில் ஆழ்த்துகின்ற வயோதிபம் உங்களை நோக்கி வந்துவிடும். அதற்கு இந்த உலகத்தில் யாரும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை. எல்லா நோய்களுக்கும் அல்லாஹ் மருந்தை தந்திருக்கிறான், மரணத்தையும் முதுமையையும் தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அது இயற்கையிலே மனிதனை பலகீனமாக்கிவிடும். 40 வரைக்கும் மனிதன் உயர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே செல்வான். 40க்கு பின்னால திரும்ப இறங்குபடிதான். எப்படி சந்திரன் ஆரம்பித்து பிறையாக தோன்றி 14ஆம் இரவு முழுமதியாக மாறி திரும்ப 15லிருந்து தேய்ந்து போய் அப்படியே அமாவாசையை அடைந்து இல்லாமல் போகிறதோ, 40 வரைக்கும் மனிதன் உயர்ந்து கொண்டே போகிறான். 40ற்கு பின்னால் அவனுடைய முடி பழுத்து, அவனுடைய தோல் சுருங்கி, எலும்புகள் இலகி, அப்படியே பலகீன நிலையில் இல்லாத பொல்லாத நோயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புக்குள்ளே வரும். அப்பெல்லாம் அப்படி சாப்பிட்டோம், இப்ப முடியாது என்றெல்லாம் பேசுவார்களே. கண்ணியமான கனவான்களே, அந்த முதுமையை விட்டும் யாராலும் ஒதுங்க முடியாது. பல பேருக்கு முதுமை பாரமாக அமைந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ர். யா அல்லாஹ், தள்ளாடும் வயதை அடைவதை விட்டு என்ன பாதுகாத்து. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கின்ற பொழுது எண்ணி பார்க்கிறார்கள், கூடினா 19 முடிகள் தான் பழுத்திருந்தது. சுப்ஹானல்லாஹ். 63 வயசிலேயும் எவ்வளவு வாலிப தன்மையோடு வாழ்ந்திருப்பார். 63 வயசுல 19 முடிகளே நரைத்த நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் வருகிறது. ஏன்? அவர்கள் துஆ கேட்டார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு போய், யா அல்லாஹ், உமர் வயதை அடைந்து விட்டேன், பொறுப்புகள் கூடிவிட்டது, நிர்வாகத்தை சரியாக செய்து கொள்ள முடியாத நிலை, யா அல்லாஹ், என்னை உன் அருளோடு அரவணைத்துக் கொள்வாயாக என்று அரஃபாவிலே துஆ கேட்கிறாங்க. முடிஞ்சு வந்து 27 நாட்களுக்குள்ளால இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எங்களுடைய நிலைமை அடுத்தவர்களுக்கு பாரமாகிறது. எப்படி போனாலும் துஆ கேளுங்க. எங்கட பிள்ளைகளுக்கு கூட நான் பாரமாக இருந்திடக்கூடாது. ஹஜ்ஜிக்கு வருகிறார் ஒரு முதியவர் வந்து ஒரு துண்டை கொண்டு வந்து, ஹஸரத், என்ற மகள் ஒரு துஆ எழுதி தந்தா, இதில் அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லுங்களே. அந்த துஆவை எடுத்து பார்த்தால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ர். சொந்த மகள் வாப்பக்கு எழுதி அனுப்பியிருக்கிறா, யா அல்லாஹ், தள்ளாடும் வயதை அடைவதை விட்டு நீ என்னை பாதுகாத்து விடு. அந்த துஆவை பார்த்து இந்த முதியவருக்கு நான் அர்த்தத்தை சொல்லுவதா? சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை வந்து விடுமா? அப்ப இவர் எவ்வளவுக்கு குடும்பத்தில் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லது அந்த பிள்ளைகளுக்கு வெறுத்து போய்விட்டது. எந்த அளவுக்கு வெறுத்து போயிருந்தால் இந்த துஆவை எழுதி கொடுத்திருப்பார்கள். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது. எங்கட வேலைகளை நாங்க செய்யும் பொழுதே, எங்கட அசுத்தங்களை எங்கட கையால கழுவி கொண்டிருக்கும் பொழுதே, எங்கட சுய உணர்வோடு அடுத்தவரிடத்துல மருந்துக்குத்தா, அடுத்தவரிடத்தில் ஒரு நேரம் ஒரு புடி சாப்பாடு தா என்று மகன்டையோ மருமகள்டையோ மருமகன்மார்டையோ கெஞ்சுவதற்கு முன்னால் கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமாகவே இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற மௌத்தை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்றார். அந்த நிலை வந்துட்டு அதுக்கு பின்னால் அமல் செய்ய முடியுமா? நீங்க ஆசைப்படுவீங்க, உங்களை கொண்டு போய் பள்ளி வாசல்ல பார்க் பண்றதுக்கு மகனுக்கு நேரம் இருக்காது. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, அந்த நிலை வருவதற்கு முன்னால் நீங்கள் அமலை செய்து கொள்ளுங்கள். அவு மௌத்தன் முஜஹிஸா, மரணத்திற்கு நோய் தேவல்ல, மௌத்துக்கு வயோதிபம் தேவல்ல, திடீரென்று மௌத்து வந்துவிடும். திடீரென்று மௌத்து வந்துவிடும். ஒரு வாலிபரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ரமதானுடைய காலம், இஃப்தாருக்கு ஒரு மணித்தியாலம் இருக்கிறது. அவர் பேசிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து அவர் நோன்பு திறக்க போகும் அவருடைய வீட்டுக்கு 19 கிலோமீட்டர் தொலைவு. அவர் கையில் ஒரு பார்சல் வைத்திருக்கிறார். 28 வயசு வாலிபர். அவர் ஃபொரிங்ல வேலை செஞ்சதனால தலையில தட்டை விழுந்திருக்கிறது. உன்னிப்பாக கவனியுங்கள் கண்ணியமானவர்கள். ஹஸரத், ஒரு ஒயில் வாங்கினேன், 2000 ரூபாய் பொறுமதியான ஒரு ஒயில். அந்த ஒயிலுடைய பெயரையும் சொன்னார். அதை இங்கு சொன்னால் விளம்பரமாகிவிடும். இது பூசினால் நன்றாக இருக்கும், நான் விடயத்திற்கு வருகிறேன், அதுதான் நான் வாங்கி கொண்டு போகிறேன் என்று சொல்லி அவர் போனாரு. கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு மக்ரிபுடைய நேரம் வந்து விட்டது. தொழுது முடிந்து வெளியே வருகிறேன். வளமையாக ஜமாத்துக்கு வரக்கூடிய ஒரு வாலிபர் அன்று ஜமாத் தவறி வருகிறார். என்னப்பா, ஏன் பிரச்சனை, ஏன் தாமதமாகி வருகிறீர்கள்? இல்ல ஹஸரத், 2 கிலோமீட்டருக்கு அப்பால்
ஒரு ஆக்சிடென்ட் உண்டு. ஒரு வாலிபர் ஒரு கெண்டனருக்கு பட்டு ரொம்ப பயங்கரம். மூஞ்சி யாரு எது ஒன்றும் விளங்குதில்லை. நன்றாக போன ஐடி கார்டு விழுந்திருந்தது. எடுத்து பார்த்தால் இன்ன பேருடையவர், உங்களோட ஊரை சேர்ந்தவர். சரியாக அவர் எந்த தலைப்பகுதியிலே ரோமம் முளைக்கிறதில்லை, தட்டை விழுந்திருக்கிறது என்று பேசினாரோ அந்த பகுதி அப்படியே டயருக்கு அடிபட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நான் நோன்பு திறப்பதற்கு எடுத்துக் கொண்டிருக்கின்ற சிற்றுண்டிகளும் நான் இன்று ஆரம்பித்து தலைக்கு பூச போகிற இந்த எண்ணெயையும் பூசுவதற்கு முன்னால் என் உடலை விட்டு என் தலையே துண்டாக்கப்பட போகிறது என்று தெரியாமல் 5 நிமிடத்திற்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறார். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட மௌத் வருவதற்கு நீங்க நோயாளியாகி மாச கணக்கில் பெட்ல படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வயது முதிர்ந்த நிலையை அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன், 40 வரட்டும் 50 வரட்டும், அடுத்த உம்ரா வரட்டும், ரமலான் வரட்டும், ஹஜ் வரட்டும், அதற்கு பின்னால் திருந்துகிறேன் என்று எந்த தைரியத்தோடு சொல்லுகிறோம். கண்ணியமானவர்களே, இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த மௌத் வருவதற்கு முன்னால நீங்க உங்களோட அமல் இபாதத்துகள் அதிகமாக செய்து கொள்ளுங்கள். மௌத்து வரும், அது எப்படியும் வரட்டும், பிரச்சனை கிடையாது. ஒரு மூமினுடைய பண்பு என்ன தெரியுமா? அந்த மௌத்து வருகின்ற பொழுது மலக்குல் மௌத் இப்ப வந்து முன்னால் நிக்கிறாங்களா, சிரித்த முகத்தோடு அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்க நான் ரெடி. நான் யாருக்கும் கடன் கிடையாது, என்னால யாரும் அநியாயம் செய்யப்பட்டது கிடையாது, யாரை பத்தியும் இந்த நாக்கு குறை பேசினது கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, என்ற கடமைகள்ல நான் கை வைத்தது கிடையாது. ஹத்தை வாஜிபாக்குகின்ற எந்த பாவத்தையும் இந்த உடம்பு செய்தது கிடையாது. சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன். ஒரு வயோதிபர் மரணிக்கிறார். அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னாலே அவருடைய மகன் பேசும் பொழுது சொல்லுகிறார், ஹஜ்ரத் வாப்பா எல்லாரையும் கூப்பிட்டாரு, 87 வயசு, அவர் ஒரு பஹ்ஜில வெளியாகின ஒரு ஆலிம், எல்லாண்ட கையிலையும் 9 பிள்ளைகள், 9 பிள்ளைகளோட கையிலையும் ஒரு ஃபைலை கொடுக்கிறாரு. என்ற சொத்துக்கள் முறையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு ஆலிம் என்ற இடத்துல இருந்து இந்த சொத்துக்கள் ஆண்பிள பிள்ளைகளுக்கு எப்படி, பெண்பிள பிள்ளைகளுக்கு எப்படி வர வேண்டும் என்று முறையாக பிரித்திருக்கிறேன். எல்லா டீடையும் அவரவருடைய பேருக்கு எழுதி கொடுத்து விட்டு கடைசியாக சொன்ன வசியத்து தான் எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். எல்லாரையும் மாதிரி ஏண்ட ஜனாதாவை கொண்டு வந்து முன்னால வச்சுட்டு ஏண்ட வாப்பா யாருக்காவது கடன் என்றா என்னோட பேசுங்க இந்த கேவலமான அறிவித்தலை யாரும் கொடுக்க கூடாது. சத்தியமாக சொல்லுகிறேன், நான் 1% கூட, 1 ரூபாய் கூட யாருக்கும் கடன் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு அறிவித்தலை நீங்க கொடுங்க. எனக்கு வர வேண்டிய கடன்கள் நிறைய இருக்கிறது, அது எல்லாவற்றையும் நான் ஹலால் சொல்லிவிட்டேன். ஒரு சதக்காவோடு நான் போய் சேர்ந்து விடுகிறேன் சொல்லிட்டு ஒரு உண்மையை சொன்னாரு. ஏண்டா எனக்கு வர வேண்டிய கடன் நிறைய இருக்குது, அதை மூத்த மகண்ட கையில கொண்டு வந்தா அவர் சுருட்டிடுவாரு, இளைய மகண்ட கையில கிடைச்சா அவர் சுருட்டிடுவாரு, அவனுக்கு அது ஹராமாக போய்விடும். அது வராசத், அதுவும் முறையாக சேர்க்கப்பட்டு பிரிக்கணும். ஆனால் நீங்கள் அதை பிரிப்பதில் கவனம் செலுத்துவீர்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. எனவே அது என்னோடு போய்விடட்டும், அதை யாரும் தொடக்கூடாது. அதை நான் ஹலால் சொல்லிவிட்டேன். சரியா ஒரு புதன்கிழமை அந்த ஊருக்கு தஃப்சீர் கிளாஸுக்கு எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அடுத்த புதன்கிழமை ஜனாசா அறிவித்தல், அந்த ஆலிம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார். மௌத்து வந்தால் இப்படித்தான் வரும். அல்லாஹ்வுடைய கடமையிலும் கடன் இருக்கக்கூடாது, மனிதர்களுக்கும் கடன் இருக்கக்கூடாது. கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, சில பேரை வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன். இந்த லைட் பில், ஓட்ட பில் வந்தால் உடனடியாக சாரதியை கூப்பிட்டு ஒரு மஷூரால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், கரண்ட் பில் வந்து விட்டது, உடனடியாக மஷூராவை நிறுத்திவிட்டு டிரைவர் வரவழைச்சி அந்த 2 பில்லையும் கொடுத்து பணத்தை கொடுத்து அனுப்பினார். இருந்தவர் பக்கத்தில் கேட்கிறார், ஹாஜியார் அதை கொஞ்சம் பின்னால செய்ய இருந்துச்சே, எனக்கு மௌத்து வார நேரம் என்ற பில்லுகள் கூட ஒன்றும் எரிய சிரிக்க கூடாது என்பது என்ற கொள்கை என்ற சுப்ஹானல்லாஹ். அதுக்கு கூட நான் கடன் வைத்து விடக் கூடாது. இதுதான் வாழ்க்கை. கண்ணியமானவர், இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். திடீரென்று வருகின்ற அந்த மௌத்துக்கு முகம் கொடுங்கள். அடுத்தது தஜ்ஜால். நீங்க மிட்டங்கால ஒரு 500 வருஷம் உங்களுக்கு கிடைச்சிக்குது. தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட்டு இந்த உம்மத்தை தப்ப முடியாது. அது ரொம்ப அகோரமானது, ரொம்ப பயங்கரமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பயந்திருக்கிறார்கள். இந்த உம்மத்தில தான் அவன் வருவான். அவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவனுடைய ஈமான் இல்லாமல் உங்களை காபீராக்காமல் அவன் திருப்தி அடைய மாட்டான். 2 ஷைத்தான்களை கபராளிகள் மாதிரி எழுப்புவான். அதுകൊണ്ട് உம்மட வாப்பட தோட்டத்தில் இருக்கும். இவனுக்கு விளங்குதில்லை நான் யார் என்றதை நீங்களாவது சொல்லுங்களே. அந்த வாப்ப பேசுவார், மகனே உனக்கு பைத்தியமா, இவர்தான் அல்லாஹ், இவருக்கு நீ சுஜூது செய் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுவார்கள். பெண்களை ஆண்கள் அந்த நேரத்தில் தூண்கள்ல கட்டி வச்சிருவாங்க, அவருடைய வலையில சிக்கி விடாமல். நவுதுபில்லாஹ்.
கண்ணியமான கனவான்களே, இது 6வது ஃபித்னா. இவனுடைய ஃபித்னாவை விட்டும் தப்பினால் சூரூதப்படுகின்ற அந்த நாள் இருக்கிறதே, கியாமத்துடைய நாள். ஃபஸாஅத்து அதுஹா வ அமர், ரொம்ப கசப்பானது, ரொம்ப பயங்கரமானது. வானம் வெடித்து கீழே விழுகின்ற காட்சி, பூமி வெடித்து பிளந்து அது தூள் தூளாக மலைகள் பறக்கின்ற காட்சி, கடல் நெருப்பெடுத்து கரையை தாண்டி வருகின்ற காட்சி, சூரியனும் சந்திரனும் சுருட்டப்பட்டு கடலிலே எரிகின்ற காட்சி, ரொம்ப பயங்கரம். அதிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. இந்த 7 ஆபத்துகளும் உங்களை சுழன்று கொண்டே இருக்கிறது. இதில் ஒன்றில் அகப்பட்டு இப்ப நாங்க ஈமான் கொண்டோம் என்று அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அந்த ஈமானுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. குர்ஆன் ஓதுவோம் என்று குர்ஆனை தூக்குவார்கள். அதில் ஒரு வாசகம் இல்லாமல் எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கும். ஈமான் கொண்டாலும் அந்த ஈமான் சூரியன் மேற்கில உதிக்க ஆரம்பித்த உடனே கபூலாகாது. தௌபா செய்யாதவர்கள் தௌபா செய்வார்கள், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த காலம் வரும் வரைக்குமா பிறகு செய்வோம் என்று இருக்கிறீர்கள்? இல்லை என்னுடைய உம்மத்தினர்களே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக அமல்களை இபாதத்துகளை ஆரம்பித்து விடுங்கள் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மௌத்து எங்களையும் நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் சிரித்த முகத்தோடு அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எனக்கும் உங்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்து விட்டோம் ரஹ்மானே, அத்துணை பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. யாழ், எங்களுடைய தாய் தகப்பன்மார் யாரெல்லாம் இன்னும் ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுடைய ஆயுசிலே நீ பரக்கத் செய்வாயா. அவர்களுடைய துஆவுக்கு பாத்திபமானவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயா. யாரெல்லாம் மௌத்தாகி மண்ணறைக்குள்ளே வந்து விட்டார்களோ நாயனே, உலகத்திலே வாழுகின்ற பொழுது சில நேரம் அவர்களோடு கடிந்து கொண்டிருப்போம் யா அல்லாஹ். அவர்களுடைய மனசு நோக நடந்திருப்போம் ரஹ்மானே. அவர்களுடைய கால் பாதத்தின் கீழ் இருக்கின்ற சுவர்க்கத்தை தடை செய்து விடாதே யா அல்லாஹ். அந்த பெற்றோர்களையும் நீ மன்னித்தருள்வாயாக, எங்களையும் நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், அந்த கபுரா வேதனை செஞ்சிராதே நாயனே. சத்தியமாக உன் கபருடைய அதாபுகளை அவர்களால் தாங்க முடியாது ரஹ்மானே. சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக அவர்களுடைய கபர்களை நீ ஆக்கி அருள்வாயா. அவர்கள் ஞாபகம் வருகின்ற பொழுதெல்லாம் அவர்களுடைய பேரிலே சதக்காக்களை செய்கிறோம் யா அல்லாஹ். அவர்களுக்காக துஆக்களை கேட்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த துஆவுடைய பரக்கத்தினால் அவர்களுடைய கபர்களை சொர்க்கமாக நீ ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் மௌத்தாகி முன்னால் வந்து சேர்ந்து விட்டார்களோ பல பேரை நாம் மறந்து விட்டோம் யா அல்லாஹ். ஆனால் கபர்களுக்குள்ளே இருந்து எங்களுடைய துஆவுக்காக வேண்டி அவர்கள் ஏக்கத்தோடு இருப்பார்கள் ரஹ்மானே. குடும்ப உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. எல்லோரையும் சொர்க்கவாதிகளாக நீ ஆக்கி அருள்வாயாக. பூரா உலகத்திலே வாழுகின்ற முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்து ரஹ்மானே. எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்களோ கைசேதப்படுகிறார்களோ அத்துணை பேருக்கும் நீ சுமூகமான பரக்கத்தான வாழ்க்கையை கொடுத்தியா அல்லாஹ். அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிரியா அல்லாஹ். விசேடமாக பலஸ்தீனில் அவதிப்படுகின்ற அந்த முஸ்லிம்களுக்காக முழு உலக மக்களும் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக. யகூதிகள் நஸ்ரானிகளுடைய சதி திட்டங்களை தவிடுபடியாக்கி விடுவாயாக. எங்களுடைய குழந்தை செல்வங்களின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பார்க்கின்ற பொழுதெல்லாம் பெற்றோர்களாக எங்கள் கண்களை குளிரச் செய்வாயாக. அவர்கள் கல்வி ஞானத்தில் பரக்கத் செய்வாயாக, தொழில் வியாபாரத்தில் பரக்கத் செய்வாயாக, குடும்ப வாழ்க்கையிலே நீ பரக்கத் செய்வாயாக. கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்களை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டும் எங்கள் உடம்புகளை பாதுகாத்து ரஹ்மானே. நீ தந்த அந்த ஆஃபியத்திற்கு நாம் முறையாக இன்னும் நன்றி செலுத்தல்ல யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிரு ரஹ்மானே. யா அல்லாஹ், ஆஃபியத்தில் நீ பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். இந்த உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் உன்னை சுஜூது செய்கின்ற உன்னால் விதியாக்கப்பட்ட அமல்களை செய்ய முடியாத நிலைக்கு எங்களை ஆளாக்கிறாரே யா அல்லாஹ். சரீர சுகத்தில் நீ பரக்கத் செஞ்சருள்வாயாக. எங்களால செலவழிக்க முடியாத நோய்களை தங்குறாதே யா அல்லாஹ். எங்களால தாங்க முடியாத நோய்களை தங்குறாதே யா அல்லாஹ். நாங்க யார் என்று எங்களுக்கே தெரியாத நிலையில் இந்த உலகத்தில் வாழ்வதை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் எங்களை பாரமாக ஆக்கிறாதே அல்லாஹ். எங்களுடைய அசுத்தங்கள் நஜீசுகளை நாங்களாகவே எங்களுடைய இடது கையாலே சுய உணர்வோடு இருக்கும் பொழுது கழுவி சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ். அடுத்தவர்கள் அதிலே கையடிக்கின்ற நிலைமையை காட்டிராதே அல்லாஹ். அதுவரைக்கும் எங்களை வாழ வச்சிராதே ரஹ்மானே. எங்களுடைய தொழில் வியாபாரங்களை பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். கடனாளிகள் மௌத்துக்கு முன்னால் அந்த கடன்களை அடைத்துக் கொள்ளக்கூடிய ஹலாலான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தந்தருள்வாயாக. நாம் செய்த எல்லா அமல்கள் இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. எல்லாவற்றுக்கும் மேலால் இந்த உலகத்தை விட்டு நிச்சயமாக சத்தியமாக நாங்களும் மரணிப்போம் யா அல்லாஹ். எத்தனையோ ஜனாதாக்களை குளிப்பாட்டினோம், எங்களையும் குளிப்பாட்டுவார்கள் யா அல்லாஹ். அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கும் அந்த நல்ல சந்தர்ப்பத்திலே மலக்குல் மௌத்தை சிரித்த முகத்தோடு எங்களிடத்தில் அனுப்பி வைப்பாயாக. சுவர்க்கத்துடைய காட்சிகளை கண்டு ரசித்த கண்களோடும் சிரித்த முகத்தோடும் கலிமாவை உச்சரிப்போடு உரத்த குரலிலே முழிந்த நாவோடும் இந்த உலகத்தை விட்டு கண்ணை மூடுகின்ற பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.